கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 2 அதிகாரம் 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வாசிக்கிறோம். இன்று நாம் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து நமக்கும் சமீபமாயிருப்பது எதனால் என்றால் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மாத்திரமே. ஆனால் நாம் முன்பு எப்படி இருந்தோம் என்று நாம் திரும்பி பார்ப்போமானால் முந்தைய வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். இப்படி இருந்த நம்மை எப்படி அவர் மாற்றியிருக்கிறார் என்று கொலோசையர் 1 அதிகாரம் 21 முன்னே நாம் எப்படி இருந்தோம் என்றால் அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கிறோம். எப்படி இருந்த நம்மை அவர் தமக்கு சமீபமாக்கினார், நம்மை ஒப்புரவாக்கினார் என்றால் அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே. ஆகவே நம்மை பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக நிறுத்தியிருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மேன்மையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இரத்தத்திலே நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்து விட்டார். அதற்காகத்தான் ஒரே இரத்தத்தினாலே நம்மை தோன்ற பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 26 வாசிக்கிறோம். அப்படி அவருடைய ஒரே இரத்தத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தபடியினாலே நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆகவே தன்னை குற்ற நிவாரண பலியாக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட நம்மை அவருடைய சந்ததியாக நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்காக எதையெல்லாம் தந்திருக்கிறது என்றால் மீட்பை தந்திருக்கிறது, சமாதானத்தை தந்திருக்கிறது, ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறது, நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். அந்த இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று கொலோசியர் 1:14 நாம் வாசிக்கிறோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க போதுமானது. இன்று பாவத்தோடு பாரத்தோடு நாம் சுமந்து அலைந்து திரிவோமானால் கிறிஸ்துவின் அண்டை வரும்பொழுது அவருடைய இரத்தம் நம்மை குற்றமற்றவர்களாக பரிசுத்தராக நிறுத்துறதோடு மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய மீட்பை பாவ மன்னிப்பை தருகிறதா இருக்கிறது. கொலோசையர் 1 அதிகாரம் 20 அவர் சிலுவையில் சிந்திர இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5 அதிகாரம் 9 வாசிக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது, நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறது, நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஆகவே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்றால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காய் சிந்திய இரத்தத்தை அற்பமாய் எண்ணாதபடிக்கு அதை நாம் எண்ணி துதிக்கிறவர்களாய், அதற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாய் இருப்பார். நம்மை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார் என்று ஏசாயா 58 நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஏனென்றால் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார். ஆகவே அந்த இரத்தத்தை நோக்கி, அந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருவார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை உடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கின தேவன், மீட்டு கொண்ட தேவன். நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளிலெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு சமீபமாக இருந்து பதில் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.